வெனஸ்டே மார்னிங் 2 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் அத்தை ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வரும்போது இந்த பெரிய சைஸ் பூசணிக்காவை அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு எங்கள் வீட்டில் இந்த பூசணிக்காய் வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஸோ அதெல்லாம் தான் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நம்மளே ஒன்றா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால ஸோ பாதி கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி தன்விக்கு லஞ்சுக்கு இந்த பம்கினை வச்சு தான் நான் 2 டைப்ஸ் ஆஃப் டிஷ் செய்ய போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பம்கினை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கடுகு அண்ட் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணாத அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வெளியவும் துப்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் பாதி தக்காளியை இது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பம்கினை சேர்த்து அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதில் எந்த ஒரு ஸ்பைசஸுமே சேர்க்கல. இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தண்ணி நல்லா சுண்டிட்டுக்கப்புறம் இது சர்வ் பண்ண ரெடி. ஸோ அவ்வளோதாங்க, பம்கின் பொரியல் ரெடி. இப்போ அடுத்த டிஷ் பம்கின் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க பம்கின் கூட கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக மல்லித்தூள் அண்ட் பெப்பர் தூள், சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிடுங்க. 2 பக்கமும் நல்லா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி ஈவனாக குக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம என்ன தான் மாங்கன்னு விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் இவங்க என்னமோ திருடி தின்றது வெங்காயம், பூண்டு, இந்த வெண்ணெய், நெய் இதே தான். உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், தன்வியோட லஞ்ச் மெனு ரெடி ஆச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி தன்வியோட லஞ்ச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேபிஸ்க்கு இன்னும் நீங்கள் ஊட்டி விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செல்ஃப் ஃபீடு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இப்போதுலேருந்து எங்கள் குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வளர்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு அவங்கள செல்ஃப் ஃபீடு எடுத்துப்பாங்க.